சொல்றேன் நான், ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சரி, இங்க 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் அமைச்சர்கள் நான் சொல்றேன், சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்றேன், இன்னும் 2 வாரத்திற்குள் இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை சீர் செய்யவில்லை, மருத்துவர்கள் அங்கே, செவிலியர்கள் அங்க, மருந்துகள் அங்கே, பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்றால் நானே வந்து இங்க போராடுவேன், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். நான் என்ன போராட்டம் நடத்துவேன் தெரியுமா? அந்த மருத்துவமனையை நான் பூட்டு போடுற போராட்டம். ஏன்னா இதுக்கு தேவையில்லையா? எதுக்கு ஒரு மருத்துவமனை வச்சிருக்கீங்க? எதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்துறீங்க? அதை நீங்க அங்கிருந்து கையகப்படுத்தி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன வசதிகள் இருக்கியா? இது இல்லாம கடலூர் நகரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் என்று இந்த கேட்டோம், அப்ப கோரிக்கை வச்சோம். உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு கல் எடுத்துட்டு காமிச்சாரு, செங்கல் எடுத்து காமிச்சாரு, எங்க மருத்துவமனை, எங்க மருத்துவக் கல்லூரி, ஏன் இப்ப காமிக்க சொல்லுங்களேன். இப்ப உதயநிதிய ஒரு செங்கல் எடுத்து காமிக்க சொல்லுங்க. கடலூர்ல நீங்க தானே அடிக்கல் நாட்டினீங்க, உங்க ஆட்சியில் தானே 2011 அடிக்கல் நாட்டப்பட்டது. அது ஏன் என்னாச்சு? அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு? ஏன் ஒரு மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடாதா?